அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் வாங்கி ஒரு வடி பிரியாணி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் 100 கிராம் 1/2 கிலோ செய்வதுக்கு 100 கிராம் அளவு கோல்டு வின்னர் ஊற்றிருக்கேன். 50 நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதில் 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 5-6 லவங்கம். 1/2 கிலோ செய்வதுக்கு 200 கிராம் பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இது மாதிரி செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 50 கிராம் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம 1/2 கிலோ வடி பிரியாணி செய்ய போகிறோம். இது 4 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமான அளவு. இப்போ இது மாதிரி ஒரு 6 லிட்டர் அளவுக்குள்ள டபராக இருந்தால் கூட போதும், நல்லா தாராளமாக செய்யலாம். இதில் 1 கிலோ கூட செய்யலாம், ஆனால் மேலே வரைக்கும் வரும். 1/2 கிலோங்கும்போது நம்ம நல்லா தாராளமாக செய்யலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கிடுவோம், இல்லைனா இஞ்சி பூண்டு அடிப்பிடிக்கும். இப்போ இதில் ஃப்ளேவருக்காக நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு இது முதல்ல சேர்த்தோன்னா நல்லா அந்த கொத்தமல்லியில் உள்ள வாசனைலாம் சேர்ந்து ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ இது கூட நம்ம 200 கிராம் அளவுக்கு 200 வெங்காயம் போட்டிருக்கோம் 1/2 கிலோவுக்கு. அதே மாதிரி 200 கிராம் தக்காளி இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது வதங்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ அரிசி போட்டு நான் கொஞ்சம் ஒரு கொதி கொதித்தாலே போதும். அப்புறமா வடிச்சிட்டு நம்ம இது கறியெல்லாம் போட்டதுக்கப்புறம் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு நான் வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி டைமில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி பவுட்ரு உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கலராக பிரியாணி வேணும்னா லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நல்ல டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு 1.25 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்தா போதும். என்கிட்ட இது வந்து காரத்தூள் தான் இருக்குது, காஷ்மீரி சில்லி பவுட்ரு இல்லை. இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை இது மாதிரி நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை சேர்த்துக்கலாம். சிக்கன் பிரியாணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்ல டேஸ்ட் வேணும்னா நம்ம 1/2 கிலோவுக்கு ஒரு 600-650 கிராம் கறி சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் 1க்கு 1 கண்டிப்பாக போடணும். 1 கிலோவுக்கு 1 கிலோ, 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ போட்டால் தான். அதை விட கம்மியாக போட்டோன்னா குஸ்கா மாதிரி தான் இருக்கும். இப்போ நாம் ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சு வேக விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம தண்ணி விடாமலே அந்த சிக்கனில் உள்ள தண்ணியிலே கறி நல்லா ஓரளவுக்கு ஒரு பாதி வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்துட்டு 1க்கு 1.5 தண்ணி வைப்போம். நான் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு இதில் தண்ணி வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொதி வந்த உடனே
நம்ம இந்த பக்கம் வேக வச்சுருக்கிற ரைஸ் எடுத்து நம்ம அதில் கொட்ட போகிறோம். இப்போ இது கொதி வர்ற அளவுக்கு நம்ம மூடி வைக்கலாம். இப்போ நாம் இந்த பக்கம் 1/2 கிலோ அரிசியை வேக வச்சுருக்கோம். 5 நிமிஷம் தான். சாதம் வந்து ஒரு 1/4 தான் இதுவாக இருக்கும். நம்ம இதை இப்போ வடிச்சிடலாம். தண்ணி கொதிக்க வச்சுட்டு அரிசி போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம எப்படி எடுத்தோம்னா இப்படி பலன்னு அரிசியாக தான் இருக்கும். இப்போ நம்ம கறியோடு சேர்த்து இதை வந்து தம் போட போகிறோம். இப்போ நல்லா கொதிக்குது. சாதத்தை ஒன்றா கொட்டி கிளறி தம் போட போகிறோம். இப்போ நம்மளுக்கு அரிசியும் தண்ணியும் நல்லா லெவலாக கரெக்டாக இருக்குது. நல்லா கிளறி விட்டுட்டு நான் வந்து சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு வடித்தேன். அதனால் எனக்கு உப்பு போதுமானதாக இருக்குது. நீங்கள் வந்து கறிக்கு தண்ணி சேர்க்கும் போதே உப்போடைய அளவு பார்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறேன். பொறுமையாக மெல்லமாக நல்லா இது பண்ணுங்கள். நான் கலர் பவுட்ரு போடலை, அதனால் கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்கும். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க, நல்லா கலர்ஃபுல்லாக வரும். அப்படி இல்லை ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் இதில் கறி மசாலாவோ கரம் மசாலாவோ எதுவுமே சேர்க்கலை. எனக்கு அந்த பட்டை லவங்க ஏலக்காவுடைய டேஸ்ட்டு அந்த வாசனையே நல்லா சூப்பராக இருக்கும். அதுவே போதுமானது. இது மாதிரி லெவலாக இருக்குது. நம்ம இப்போ அடுப்பை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 1/2 ஹவர் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த சாப்பாடு வடித்த தண்ணி தூக்கி அதில் மேலே வெயிட்டாக போடுறோம். இப்போ 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. பிரியாணி எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சாப்பாடெலாம் நல்லா பலன்னு இருக்குது, குலையாமல். கறியுமே நல்லா வெந்துருச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.